பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இந்திய வார்த்தை யூடியூப் சேனலின் வாசகத்தின் வழியாக வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த புதிய நாளின் ஆசிர்வாதங்களோடு உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அருமையான புதிய நாளுக்காகவும் கடவுள் நமக்கு தரவிருக்கும் அவருடைய வார்த்தைங்கிற வெளிச்சத்துக்காகவும் நம்மளை படைச்ச தந்தையாகிய கடவுளுக்கு முதல்ல நன்றி செலுத்துவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பு தந்தையே, இந்த புதிய நாளுக்காக, இந்த புதிய வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாம் ஆண்டவரே. இன்றைய வாசகங்கள் வழியாக எங்களோடு பேசவிருப்பதற்காக நன்றி. நாங்க இன்னைக்கு தியானிக்க போற இந்த வாசகம் எங்க இதயங்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும். உமக்கு மட்டுமே முதலிடம் கொடுத்து வாழ எங்களுக்கு உதவ வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். அவர்களுடைய பாவங்களையும் குறைகளையும் மன்னியும். அவர்களுடைய நோய்களை குணமாக்கும். மனக்கவலைகளை நீக்கி உம்முடைய இரக்கத்தையும் கிருபையையும் அவர்கள் மீது பொழியும். இன்றைய வார்த்தை அவர்களுக்குள் ஆழமாகச் சென்று அவர்களுடைய உள்ளத்தை தொட்டும் அவர்கள் வாழ்விலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணட்டும். சிலுவையில இயேசு சிந்திய திருரத்தத்தால் அவங்கள கழுவி அவங்களுக்கு தேவையான உடல் நலனையும் உள்ளத்தின் அமைதியையும் நிறைவாக தாரும். உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவங்களை நிரப்பி அவங்க வாழ்வுல நீர் மட்டுமே உண்மையான புகலிடம் என்பதை அவங்க உணரச் செய்தருளும். ஆண்டவரே, இந்த நேரத்துல சில பிரத்யேகமான மன்றாட்டங்களை உம்மிடம் வைக்கிறோம். தங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காகவும் அவங்களோட விசுவாசத்துக்காகவும் கண்ணீரோட ஜெபிக்கிற ஒவ்வொரு பெற்றோரோட மன்றாட்டையும் கேட்டருளோம். எங்க தலைவர்கள் இந்த உலகத்தோட அழுத்தங்களுக்கு பணிந்து சமரசம் செய்யாம உண்மையோடவும் ஞானத்தோடவும் செயல்பட வரந்தாங்க. சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு தனிமையில வாடுற மக்கள் கிறிஸ்தவின் இரக்கத்தையும் ஆறுதலையும் முழுமையா அனுபவிக்க அருள் புரியுங்க. இந்த வாசகத்தின் ஆழமான உண்மைகளை புரிந்து கொள்ள தேவையான ஞானத்தின் ஆவியை எங்கள் மீதும் இந்த நிகழ்ச்சியை காண்பவர்கள் மீதும் பொழிந்தருளும். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். ஆமென். இன்னைக்கு நாம பொதுக்காலம் 5ஆம் வாரம் வியாழக்கிழமைக்கான வாசகங்களை கேட்க இருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் ஒன்னு அரசர்கள் முதல் நூல்ல வர்ற சாலமோனோட பாதை. திறமையில ஞானத்துல உச்சத்துல இருந்தவர், ஆனா கடவுளை விட்டு விலகி போற பாதை. இன்னொன்னு நற்செய்தியில நாம சந்திக்கிற சீரோபெனிஷ பெண்ணோட பாதை. சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவங்க, ஆனா கடவுளை நோக்கி மிகுந்த நம்பிக்கையோட வர்ற பாதை. இந்த 2 பாதைகளையும் ஒப்பிட்டு பாக்குறது தான் இன்னைக்கு நம்மளோட நோக்கம். சரி, அப்போ முதல் வாசகத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அரசர்கள் முதல் நூல், சாலமோன். இந்த பேரை கேட்டாலே ஞானம்தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? கண்டிப்பா. கடவுளே கனவுல தோன்றி உனக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ செல்வம், நீண்ட ஆயுள் இதெல்லாம் கேட்காம மக்களை சரியா வழி நடத்த ஞானத்தை கேட்டவர். ஆமா, கடவுளுக்கே அது ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமா, கடவுளும் மகிழ்ந்து அவருக்கு கேட்காத செல்வத்தையும் புகழையும் கூட அவர் கொடுத்தார். இவ்வளவு சிறப்பா ஆரம்பிச்ச ஒரு வாழ்க்கை எப்படி தடம் மாறுச்சு? அதுதான் இங்க கேள்வி. சரி, நாம இன்னைக்கு பார்க்க போற வாசகத்தோட மைய கருத்தை விளக்க ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. ஓ, சொல்லுங்க. பல வருஷமா கடல்ல பயணம் செஞ்சு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மாலுமி இருந்தாரு. அவரோட திறமைக்கு ஈடு இணை இல்லன்னே சொல்லலாம். ஒரு தடவை அவரோட கப்பல் ஒரு பயங்கரமான புயல்ல சிக்கிடுச்சு. அலைகள் எல்லாம் மலை மாதிரி எந்திரிச்சு கப்பலை தாக்குது. ரொம்ப இக்கட்டான சூழல். ஆமா, அந்த நேரத்துல அந்த மாலுமியோட முழு கவனமும் தூரத்துல தெரிஞ்ச கலங்கரை விளக்கத்தின் மேலதான் இருந்துச்சு. அந்த ஒளிய மட்டும் பின்தொடர்ந்தா போதும் கரையை அடைஞ்சிடலான்னு அவருக்கு தெரியும். சரி. ஆனா அந்த போராட்டத்துக்கு நடுவுல அவரோட அறையில இருந்த அழகான விலை உயர்ந்த பொருட்கள் காத்துல அசைஞ்சாடுது. அவரோட கவனம் சிதறிடுச்சு. ஐயோ! கலங்கரை விளக்கத்தை பார்க்காம அந்த பொருட்களை பார்த்த அந்த சில நொடிகள்ல கப்பல் திசை மாறி பக்கத்துல இருந்த பாறையை நோக்கி வேகமா போயிடுச்சு. கப்பல் பாறையில மோதப்போற நொடியில சுதாரிச்சவர் முழு பலத்தையும் கொண்டு கப்பலை திருப்பினார். மயிரிழையில கப்பல் தப்பிச்சுது. அந்த நிகழ்வு அவருக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துச்சு. நம்ம இலக்க நோக்கிய பயணத்துல சின்ன சின்ன ஈர்ப்புகள் கூட நம்ம கவனத்தை திசை திருப்பினா அது எவ்வளவு பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ரொம்ப அருமையான ஸ்டோரி. இந்த மாலுமியோட நிகழ்வு மாதிரியே தான் சாலமன் அரசரோட வாழ்க்கையிலும் நடந்தது. ஞானத்தோட சிகரமா இருந்த அவர் உலகத்தோட ஈர்ப்புகளால தன் திசையை இழந்தார். அதைத்தான் இன்னைக்கு வாசகத்துல நாம ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இன்னைக்கு நாம அரசர்கள் முதல் நூல்ல இருந்து
அதிகாரம் 11 வசனங்கள் 4-13 வரைக்கும் பார்க்க போறோம். கடவுள்கிட்ட இருந்து நேரடியா ஞானத்தை பெற்று வரலாற்றிலேயே மிகச்சிறந்த அரசனாக இருந்த சாலமோன் எப்படி கடவுளோட பார்வையிலிருந்து விலகி போனாரு, அதோட விளைவுகள் என்னங்கிறத இந்த வாசகம் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. வாசகம் இப்படிதான் தொடங்குது. சாலமோன் முதுமை அடைந்த போது அவருடைய மனைவியர் அவர் இதயத்தை வேறு தெய்வங்களை வழிபடும் வண்ணம் மாற்றிவிட்டனர். இங்க இதயம் அப்படிங்கிறது வெறும் ஒரு உடல் உறுப்பை மட்டும் குறிக்கல இல்லையா? அதோட ஆழமான அர்த்தம் என்ன? மிக அருமையான கேள்வி. திருவிவிலியத்துல, குறிப்பா பழைய ஏற்பாட்டுல இதயம்னு சொல்லும்போது அது வெறும் ரத்தத்தை பாய்ச்சுற உறுப்பு கிடையாது. சரி. எப்ரேய மொழியில லேவ் அல்லது லேவாவ்னு சொல்லப்படுற இந்த வார்த்தை ஒரு மனுஷனோட சிந்தை, அவனோட விருப்பம், அவனோட உணர்வுகள், அவனோட மனசாட்சின்னு அவனோட முழு ஆளுமையோட மையத்தையே குறிக்குது. ஓ, அப்போ முழுமையாவே கடவுளை விட்டு திருப்பினாங்கன்னா தான் அர்த்தம். அவரோட வாழ்வோட மையம் கடவுளா இல்லாம வேற காரியங்களுக்கு மாறிடுச்சு. அடுத்த வரியே அத உறுதி செய்யுது. அவருடைய உள்ளம் தம் தந்தை தாவீதின் உள்ளத்தைப் போல கடவுளாகிய ஆண்டவரிடம் முற்றிலும் ஈடுபட்டிருக்கவில்லை அப்படின்னு ஒரு நேரடியான ஒப்பீடு இருக்கு. ஆமா, தாவீதோட உள்ளத்துக்கும் சாலமோனோட உள்ளத்துக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம்? தாவீதும் பாவம் செஞ்சவர் தானே. இது ஒரு முக்கியமான நுணுக்கம். தாவீது பாவம் செஞ்சாரு, அதுவும் ரொம்ப கொடிய பாவங்களை செஞ்சாரு, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அவர் செஞ்ச தவற உணர்துனப்போ உடைஞ்சு போன உள்ளத்தோட கடவுள்கிட்ட திரும்பினாரு. சரி. அவரோட இதயம் எப்பவும் கடவுளே தேடிச்சு. ஆனா சாலமோனோட விஷயத்துல இது ஒரு முறை செஞ்ச தப்பு இல்ல, இது ஒரு தொடர்ச்சியான மெதுவான விலகல். கொஞ்சம் கொஞ்சமா. ஆமா, அவரோட இதயம் கொஞ்சம் கொஞ்சமா கடவுளை விட்டு வேற தெய்வங்களுக்கு பிரிச்சு கொடுக்கப்பட்டது. அதனாலதான் தாவீத போல முற்றிலும் ஈடுபட்டிருக்கவில்லைங்கிற வார்த்தை இங்க பயன்படுத்தப்படுது. அவர் வழிபட்ட தெய்வங்களோட பெயர்களும் ரொம்ப குறிப்பா சொல்லப்பட்டிருக்கு. சீதோனியரின் தெய்வமான அஸ்தோரேத்து, அம்மோனியரின் அருவருப்பான மில்கோம், மோவாபியரின் அருவருப்பான கெமோஷ், அம்மோனியரின் அருவருப்பான மோலெக். இந்த தெய்வங்களை பத்தி சொல்லும்போது அருவருப்புங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆமா, இந்த தெய்வங்கள் வெறும் சிலைகள் மட்டுமில்ல, அவை இஸ்ரேலரோட நம்பிக்கைக்கு முற்றிலும் எதிரான கொள்கைகளையும் ரொம்ப கொடூரமான சடங்குகளையும் கொண்டவை. உதாரணமா நீங்க குறிப்பிட்ட மோலைக் வழிபாடுங்கிறது நெருப்பால சூடாக்கப்பட்ட வெண்கல சிலையோட கைகள்ல உயிருள்ள குழந்தைங்களை பலியிடுற ஒரு மிக கொடூரமான சடங்கு. கேட்கவே பயங்கரமா இருக்கு. ஆமா, அஸ்தோரியத்து வளமைக்கான தெய்வமா பார்க்கப்பட்டாலும் அதோட வழிபாடுகள்ல பாலியல் ஒழுக்கக்கேடுகள் நிறைஞ்சிருந்துச்சு. இந்த வழிபாடுகள் இஸ்ரேல் மக்கள் கடைபிடிக்க வேண்டிய தூய்மைக்கும் வாழ்வோட மதிப்புக்கும் எதிரானவையா இருந்துச்சு. அதனாலதான் திருவிவிலியம் அவற்றை அருவருப்பானவைன்னு குறிப்பிடுது. அப்படின்னா சாலமோன் வெறும் வேற தெய்வங்களை வழிபட்டது மட்டும் இல்லாம அந்த வழிபாடுகளோட கொடூரமான சடங்குகளுக்கும் அனுமதி கொடுத்திருக்காருன்னு அர்த்தமா? துரதிருஷ்டவசமா ஆமா. வசனம் 8ல தம் மனைவியர் அனைவருக்காகவும் அவ்வாறே செய்தார், அவர்கள் தங்கள் தெய்வங்களுக்கு தூபம் காட்டி பலியிட்டனர் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ இது தனிப்பட்ட வழிபாடு இல்ல. இல்லவே இல்ல. இது அரசரோட ஆதரவோட நடந்த பொதுவான நிகழ்வுகள். கடவுள் கொடுத்த முதல் மற்றும் முதன்மையான கட்டளையான நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தலாகாது அப்படிங்கிறத சாலமோன் அப்பட்டமா மீறினாரு. அவர் மீறினது மட்டும் இல்ல, அத ரொம்ப வெளிப்படையாவே செஞ்சிருக்காரு. எருசலேமுக்கு எதிரே இருந்த மலையில் இவற்றுக்கு தொழுகை மேடைகளை கட்டினார்னு வாசிக்கிறோம். அதுதான் இதுல இன்னும் அதிர்ச்சியான விஷயம். கடவுளோட ஆலயம் இருந்த எருசலேமுக்கு பக்கத்திலேயே கடவுள் வெறுக்கிற செயல்களை செஞ்சது அவரோட ஆன்மீக வீழ்ச்சியோட உச்சத்தை காட்டுது இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. இது அவரோட ஆன்மீக வீழ்ச்சியோட உச்சம். கடவுளோட பிரசன்னம் இருக்கிற இடமா கருதப்பட்ட ஆலயத்துக்கு எதிரேயே இந்த மேடைகளை கட்டினது அவர் கடவுளோட சட்டத்தை எவ்வளவு தூரம் மதிக்கலங்கிறதுக்கான சாட்சி. இது ரகசியமா செய்யப்பட்ட பாவம் இல்ல. இல்ல, வெளிப்படையா இஸ்ரேல் மக்கள் எல்லாருக்கும் தெரியற மாதிரி செய்யப்பட்டது. யோசிச்சு பாருங்க, அரசனே இப்படி செய்யும்போது சாதாரண மக்கள் தவறான வழியில போக இது எவ்வளவு பெரிய தூண்டுதலா இருந்திருக்கும். ஆமா, நிச்சயமா. அதனால இது தனிப்பட்ட பாவம் மட்டும் இல்ல, ஒரு தேசத்தையே வழிதவற செய்யற ஒரு பொதுவான பாவமா மாறிடுச்சு. இதோட விளைவா கடவுள் சாலமோன் மேல சினம் கொண்டாருன்னு வாசகம் சொல்லுது. கடவுள் சினம் கொள்றதுங்கிறது நாம மனுஷங்க கோபப்படுற மாதிரி தானா? இல்ல. அதிலும் தமக்கு இருமுறை காட்சியளித்திருந்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகிச் சென்றதுன்னு அந்த காரணம் அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு. அந்த இருமுறை காட்சியளித்தது, அதோட முக்கியத்துவம் என்ன? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி.
கடவுளோட கோபம்ங்கிறது நம்மோட கோபம் மாதிரி உணர்ச்சி வசப்பட்டது கிடையாது. அது நீதியோட வெளிப்பாடு. சரி. சாலமோனோட விஷயத்துல அவரோட பாவம் வெறும் அறியாமையால செய்யப்பட்டது இல்ல. கடவுள் சாலமோனுக்கு கிபயோன்ல காட்சி அளிச்சு உனக்கு என்ன வேணும் கேள்னு சொன்னப்போ அவர் ஞானத்தை கேட்டாரு. அப்போ கடவுள் அவருக்கு ஞானத்தை மட்டும் கொடுக்கல, வேற தெய்வங்களை பின்பற்ற வேண்டான்னு கட்டளையும் கொடுத்தாரு. அது முதல் முறை. ஆமா. இரண்டாவதா அவர் தேவாலயத்தை கட்டி முடிச்ச போதும் கடவுள் அவருக்கு தூன்றி உடன்படிக்கைய கடைபிடிச்சா அவரோட அரசு நிலைக்குன்னும் மீறினா விளைவுகள் கடுமையா இருக்குன்னும் நேரடியாவே எச்சரிச்சிருந்தாரு. ஆக கடவுள் அவரோடு நேரடியாவே பேசியிருக்காரு. இறைவாக்கினர்கள் மூலமாவோ கனவுகள் மூலமாவோ வந்த செய்தி இல்ல. அதுதான் இங்க முக்கியம். கடவுளே நேரடியா 2 முறை தூன்றி எச்சரிச்சிருக்காரு. இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருந்தோம், இவ்வளவு தெளிவான எச்சரிக்கைகளை பெற்றிருந்தோம், அவர் கடவுளோட கட்டளையை மீறினாரு. அதனாலதான் கடவுளோட கோபம் அதிகமாச்சு. நிச்சயமா இது ஒரு சாதாரண மனுஷனோட தவறு இல்ல, கடவுளோட கிருபையை முழுமையா அனுபவிச்ச ஒரு மனுஷனோட நன்றி கெட்ட செயல். அதனாலதான் வாசகம் அந்த இருமுறைங்கிறத அழுத்தி சொல்லுது. இதோட விளைவா கடவுளோட தீர்ப்பு இருக்குது. நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையையும் நான் உனக்கு விதித்த நியமங்களையும் மீறி உன் அரசை உன்னிடமிருந்து பறித்து உன் பணியாளனுக்கு கொடுக்கப் போவது உறுதி என்கிறார். இங்க உடன்படிக்கைங்கிறது தாவீதோட செஞ்ச உடன்படிக்கையா அல்லது இஸ்ரேல் மக்களோட செஞ்ச உடன்படிக்கையா குறிக்குது? இது முதன்மையா கடவுள் இஸ்ரேல் மக்களோட சீனாய் மலையில செஞ்ச உடன்படிக்கையை குறிக்குது. ஓகே. அந்த உடன்படிக்கையோட மையமே நீங்க எனக்குரிய மக்களா இருப்பீங்க, நான் உங்களுக்குரிய கடவுளா இருப்பேன், நீங்க என்ன மட்டுமே வழிபடணும் அப்படிங்கறதுதான். சாலமோன் பிற தெய்வங்களுக்கு தன் இதயத்திலையும் நாட்டிலையும் இடமளிச்சதன் மூலமா அந்த உடன்படிக்கையோட அடித்தளத்தையே தகர்த்துட்டாரு. அந்த உறவையே முறிச்சிட்டாரு. ஆமா, கடவுளுக்கும் அவரோட நாடுக்கும் இடையே இருந்த அந்த உறவை அவர் முறிச்சிட்டார். அதனால அதோட விளைவா வந்த தீர்ப்பும் அந்த உடன்படிக்கையின்படியே ரொம்ப கடுமையா இருந்துச்சு. அரச பறிக்கிறதுங்கிறது அந்த உடன்படிக்கை மீறலுக்கான நேரடி விளைவு. தண்டனை உறுதியானாலும் அடுத்த வசனங்கள்லயே கடவுளோட இரக்கத்தையும் பார்க்க முடியுது. ஆமா, அதுதான் கடவுளோட சிறப்பு. உன் தந்தை தாவீதின் பொருட்டு உன் காலத்தில் நான் இதை செய்ய மாட்டேன், உன் மகன் கையிலிருந்தே அதை பறித்து விடுவேன் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. இதுல கடவுளோட இரக்கமும் இருக்கு, அதே நேரம் தாவீதுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுற செயலும் இருக்கு இல்லையா? ரெண்டுமே தான். இது கடவுளோட வாக்கு மாறாத தன்மையையும் அவரோட இரக்கத்தையும் ஒன்னா காட்டுது. அவர் தாவீதுக்கு 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல உன் வீடும் உன் அரசும் என் திருமுன் என்றும் நிலைத்திருக்கும், உன் அரியணை என்றுமே நிலைவிடமுகாக இருக்கும்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. சரி. சாலமோனோட பாவங்கள் அந்த வாக்குறுதியை ரத்து செய்யற அளவுக்கு பெருசா இருந்தாலும் தன் அடியாரான தாவீதோட விசுவாசத்துக்காகவும் அவரோட செஞ்ச உடன்படிக்கைக்காகவும் அந்த வாக்குறுதியை முழுமையா ரத்து செய்யல. சாலமோனோட வாழ்நாள்லயே அந்த தண்டனையை நிறைவேற்றாம தள்ளி போட்டது சாலமோனுக்கு காட்டப்பட்ட இரக்கம். ஆனா அந்த இரக்கத்துக்கு காரணம் தாவீது. இது நமக்கு ஒரு நல்ல பாடம். நம்மளோட ஜெபங்களும் நல்ல செயல்களும் நமக்காக மட்டுமில்ல, நம்மளோட சந்ததியினருக்காகவும் கடவுளோட ஆசீர்வாதத்தை பெற்று தரோங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. மிகச்சரியா சொன்னீங்க. அதே போல அரசு முழுவதையும் பறித்து விடாமல் என் அடியான் தாவீதின் பொருட்டும் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் பொருட்டும் ஒரு குலத்தை உன் மகனிடம் விட்டு வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு குலம் அப்படிங்கறதோட முக்கியத்துவம் என்ன? இது யூதா குலத்தை குறிக்குது இல்லையா? பிற்காலத்துல இஸ்ரேல் நாடு வடக்கு ராஜ்யம் அதாவது இஸ்ரேல், தெற்கு ராஜ்யம் அதாவது யூதான்னு 2ஆ பிரியும். ஆமா. 10 குலங்கள் வடக்கேயும் யூதா மற்றும் பென்யமின் குலத்தோட ஒரு பகுதி தெற்கேயும் இருக்கும். தாவீவோட வழிமரபு இந்த யூதா குலத்தின் வழியாகவே தொடரும். கரெக்ட். அதோட ஆழமான இறையியல் அர்த்தம் என்னன்னா, கடவுளோட மீட்பு திட்டம் மனுஷங்களோட பாவங்களால ஒருபோதும் தடைப்படாதுங்கிறது தான். ஆக அந்த ஒரு குலத்தை விட்டு வச்சது வெறும் அரசியல் கருணை இல்ல, தாவீதோட வம்சாவளி தொடர்றதுக்கு ஒரு வழி விடப்படுது. இது ஒரு இருண்ட தீர்ப்புக்குள்ளேயே ஒரு சின்ன நம்பிக்கை வெளிச்சத்தை கீறி விடுற மாதிரி இருக்கு. தண்டனைக்கு மத்தியிலும் கடவுளோட இரக்கமும் அவரோட மீட்பு திட்டமும் தொடருதுங்கிறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. சாலமோன் தவறு செஞ்சாரு, ஆனா கடவுளோட திட்டம் தோல்வி அடையல. இந்த வாசகங்கள் சாலமோனோட வீழ்ச்சியை பத்தி பேசினாலும் அதுக்குள்ள கடவுளோட மாறாத அன்பையும் வாக்கு தவறாத தன்மையையும் அவரோட மீட்பு திட்டத்தோட தொடர்ச்சியையும் ரொம்ப அழகா விளக்குது. நிச்சயமா மனிதர்களோட பலவீனங்களுக்கு மத்தியிலையும் கடவுள் தம்முடைய திட்டத்தை எப்படி நிறைவேற்றுகிறார் என்பதற்கு இது ஒரு சிறந்த சான்று. இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை. கடவுள் கொடுத்த ஞானத்தோட உச்சத்துல இருந்த சாலமோனே உலகத்தோட ஈர்ப்புகளால தன் இதயத்தை கடவுள்கிட்ட இருந்து திருப்பியங்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கடவுளுக்கு முதலிடம் கொடுக்க விடாம நம்மள தடுக்கிற வேற தெய்வங்கள் எதெல்லாம் இருக்கு? நல்ல கேள்வி.
அது நம்மளோட வேலையா இருக்கலாம், செல்வமா இருக்கலாம், உறவுகளா, அந்தஸ்தா, சமூக ஊடகங்களா, அல்லது வேற எதுவா வேணாலும் இருக்கலாம். நம்ம நேரத்தையும் சிந்தனையையும் முழு ஆளுமையையும் எது ஆக்கிரமிச்சிருக்கு, எது நம்மளோட கலங்கர விளக்கமாகிய கடவுளை பார்க்க விடாம தடுக்குது, நம்ம எல்லாரும் சிந்திச்சு பார்ப்போம். இந்த முதல் வாசகத்தோட மனநிலைய அப்படியே பிரதிபலிக்குது இன்றைய பதிலுரை பாடல். திருப்பாடல் 106 அதோட பல்லவியே, ஆண்டவரே உமது மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினையும் அப்படின்னு ஒரு மன்றாட்டா இருக்கு. ஆமா, இது சாலமோனோட நிலைக்கு மட்டும் இல்ல, கடவுளை விட்டு விலகி போற ஒவ்வொரு ஆன்மாவோட குரலாவும் இருக்கு. மிகச் சரியா சொன்னீங்க. அந்த திருப்பாடல்ல வர்ற வரிகள் சாலமோனோட நிகழ்வுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு. இதே இஸ்ரேலர் மக்களோட ஒரு நீண்ட சிக்கலான வரலாற்றோட சுருக்கம்னு சொல்லலாம். அவங்க கடவுளோட முடிவில்லாத அன்புக்கு எப்படி பதிலளிச்சாங்க, எப்படி தவறினாங்க, ஆனாலும் கடவுள் அவங்களை எப்படி கைவிடலன்னு திரும்பி பார்க்கிற ஒரு மனசாட்சி ஆய்வு மாதிரி இது. ஆமா, இந்த ஆய்வோட மையமா இருக்கிறது இன்றைய பதிலுரை பாடலோட பல்லவிதான். ஆண்டவரே, மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினையும். இது வெறும் வார்த்தைகள் இல்ல, சொல்லப்போனா ஒரு இதயத்தோட ஆழத்திலிருந்து வர்ற ஒரு கதறல். நிச்சயமா இந்த பல்லவில வர நினையும் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம பொதுவா நினைக்கிறதுனா என்ன, மூளையில ஒரு ஞாபகத்தை கொண்டு வருது. ஆனா மூல மொழியான எபிரியத்துல கடவுள் நினைக்கிறார்னா அதோட அர்த்தம் முற்றிலும் வேற. அப்படியா? அது என்ன? அங்கு ஜகார் அப்படிங்கிற ஒரு எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதோட பொருள் செயலில் இறங்குறது. உதாரணமா தொடக்க நூல்ல பெருவெள்ளத்தின் போது கடவுள் நோவாவை நினைவு கூர்ந்தார்னு வாசிக்கிறோம். ஆமாம். அதுக்கு அர்த்தம் கடவுளுக்கு திடீர்னு நோவாவோட ஞாபகம் வந்ததுன்னு இல்ல. அதுக்கு பதிலா நோவாவை காப்பாத்துறதுக்கான செயல்ல அவர் இறங்கினார் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். ஓ, அப்படியானா ஆண்டவரே என்னை நினையும்னு திருப்பாடல் ஆசிரியர் மன்றாடும் போது அவர் ஆண்டவரே, நான் உங்க ஞாபகத்துல இருந்தா மட்டும் பத்தாது, எனக்காக செயல்படுங்க, என் வாழ்க்கையில தலையிடுங்க, உமது மீட்பின் செயல்ல என்னையும் சேர்த்து கொள்ளுங்கன்னு கேக்குறார். எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஜெபம் இது! மிக சரி. இப்போ வாசகத்தோட முதல் பகுதிக்கு செல்வோம். நீதி நெறியை காப்போர் பேர் பெற்றோர், எப்போதுமே நேரியதை செய்வோர் பேர் பெற்றோர்னு சொல்லுது. உண்மையான மகிழ்ச்சி அல்லது அந்த பேர் பெற்ற நிலை எதுல இருக்குங்கிற கேள்விக்கு இது ஒரு தெளிவான பதில கொடுக்குது. அது செல்வத்திலயோ புகழிலையோ அதிகாரத்திலயும் இல்ல. கடவுளோட நீதி நெறிகளை காத்து எந்நேரமும் நேர்மையானதை செய்யறதுல தான் இருக்கு. அதேதான். இது கேட்கறதுக்கு எளிதா இருந்தாலும் நடைமுறையில ரொம்ப கடினம் இல்லையா? ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா உலகம் முழுவதும் நேர்மையற்ற வழிகள்ல தான் வெற்றி கிடைக்குதுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. ஆனா திருவிவிலியம் சொல்லுது, உண்மையான நிலைத்திருக்கிற மகிழ்ச்சி கடவுளுக்கு உகந்த வாழ்வுல மட்டும்தான் உண்டுன்னு. அதை தொடர்ந்து வர்ற மன்றாட்டு இன்னும் ஆழமானது. ஆண்டவரே, நீர் உம்மக்கள் மீது இரக்கம் காட்டும்போது என்னையும் நினையும், அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கும் துணை செய்யும். இங்க பாருங்க, திருப்பாடலாசிரியர் முதல்ல உம்மக்கள்னு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காக பேசுறார். ஆமாம், அதுக்கப்புறம் தான் என்னை எனக்குன்னு தனிப்பட்ட முறையில மன்றாடுறார். சரிதான். இது ஒரு முக்கியமான ஆன்மீக பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது. நம்ம மீட்புங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, அது நம்ம சமூகம், நம்ம திருச்சபையோட மீட்போட இணைக்கப்பட்டது. ஆமா, என்னோட ஆன்மீகம் என்னோட ஜபம்னு மட்டும் சுருங்கிடாம நம்ம சமூகத்தோட மீட்புக்காகவும் நாம ஜெபிக்கணும். ஆனா இஸ்ரேல் மக்கள் இந்த நேரிய வழியில நிலைச்சிருந்தாங்களா? வரலாறு நமக்கு ஒரு கசப்பான உண்மைய போதிக்குது. ஆமா, வாசகத்தோட அடுத்த பகுதி அதைத்தான் விளக்குது. வேற்றினத்தாரோட கலந்தராவடி அவர்களின் வழக்கங்களை கற்றுக்கொண்டனர். இதுதான் வீழ்ச்சியோட முதல் படி. நிச்சயமா. இது ஒரே நாள்ல நடந்திருக்காது. மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா நடந்த ஒரு மாற்றம். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தங்களோட தனித்துவமான அடையாளத்தை இழக்க ஆரம்பிச்சாங்க. சேரிடம் அறிந்து சேர்னு சொல்வாங்க இல்லையா? கடவுளை அறியாத மக்களோட பழகினதால அவங்களோட தீய பழக்க வழக்கங்கள் இவங்களையும் தொத்திக்குச்சு. இது இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. நம்ம நட்பு வட்டம், நாம பாக்குற நிகழ்ச்சிகள், நாம பழகுற சூழல், இது எல்லாமே நம்ம விசுவாசத்தை நேரடியா பாதிக்குது. அந்த பாதிப்போட விளைவு என்னவா இருந்துச்சு? அவர்களின் தெய்வச் சிலைகளை தொழுதனர், அவையே அவர்களுக்கு கண்ணிகளாயின. இதுதான் மிக மோசமான வீழ்ச்சி. உயிருள்ள சர்வ வல்லமையுள்ள ஒரே உண்மையான கடவுளை விட்டுட்டு உயிரற்ற, பேச முடியாத, மனிதனால் உருவாக்கப்பட்ட சிலைகளை வணங்க ஆரம்பிச்சாங்க. ஆமாம், வாசகம் சொல்லுது அந்த சிலைகளே அவங்களுக்கு கண்ணிகளாயின அப்படின்னு. அந்த கண்ணிங்கிற வார்த்தையை நம்ம இங்க கவனிக்கணும். ஒரு கண்ணினா என்ன? விலங்குகளை பிடிக்க வைக்கிற ஒரு பொறி.
மேலோட்டமா பார்க்கும்போது அதுல வச்சிருக்கிற இரை ரொம்ப கவர்ச்சியா தெரியும். ஆனா அதை நெருங்கினா அழிவு நிச்சயம். அதுபோலத்தான் இந்த சிலை வழிபாடும். அதேதான். கானாகியர்களோட வழிபாட்டு முறைகள் கட்டுப்பாடற்ற சிற்றின்பத்துக்கும் சுயநலத்துக்கும் இடம் கொடுத்துச்சு. அது தொடக்கத்துல இஸ்ரேல் மக்களுக்கு ரொம்ப எளிதாகவும் கவர்ச்சியாகவும் தோணியிருக்கலாம். ஆனா அது அவங்கள ஆன்மீக மரணத்துக்கும் கொடூரமாக பாவத்துக்கும் இழுத்துட்டு போடுச்சு. அந்த கொடூரத்தோட உச்சக்கட்டத்தை அடுத்த வசனம் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. அவர்கள் தங்கள் புதல்வியரை பேய்களுக்கு பலியிட்டனர். இத கற்பனை செஞ்சு பார்க்கவே இதயம் பதறுது. ஆமா, கடவுள் கொடுத்த விலை மதிப்பில்லாத கொடையான தங்களோட சொந்த குழந்தைகளையே பேய்களுக்கு பலியிடுற அளவுக்கு அவங்க மனசாட்சி மறத்து போச்சு. அன்பின் கடவுளை மறந்து அழிவின் சக்திகளை அவங்க நாடிச் சென்றதோட கொடூரமான விளைவிது. ஆமா. பாவங்கிறது ஒரு சரிவு பாதை மாதிரி. அது ஒரு சின்ன சமரசத்துல தான் தொடங்கும். பரவாயில்ல, இந்த ஒரு முறை மட்டும் ஆரம்பிச்சு கடைசியில மிக கொடூரமான மனிதத்தன்மையற்ற செயல்கள்ல கொண்டு போய் விட்டுடும். கடவுளை விட்டு விலகும்போது மனிதன் தன்னோட மனிதத்தன்மையை இழந்துட்டான் என்பதற்கு இது ஒரு மிக துயரமான எடுத்துக்காட்டு. மக்களோட இந்த தொடர்ச்சியான பாவங்களுக்கு கடவுளோட பதில் என்னவா இருந்துச்சு? அடுத்த வசனம் அதை தெளிவுபடுத்துது. எனவே ஆண்டவர் சினம் அவரது மக்களுக்கு எதிராக பற்றி எறிந்தது, தமது உரிமை சொத்தை அவர் அருவருத்தார். இந்த வார்த்தைகள் ரொம்ப கடினமானவை. ஆமா, கடவுள் அன்பானவர், இரக்கமுள்ளவர்னு நாம நம்புறோம். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி சினம் கொள்ள முடியும்? எப்படி தன்னோட மக்களை அருவருக்க முடியும்? இது நிறைய பேருக்கு மனசுல எழுகிற ஒரு கேள்வி. இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. கடவுளோட சினம்ங்கிறது மனுஷங்களோட கோபம் மாதிரி ஒரு பழிவாங்கிற உணர்ச்சி இல்ல. அது அவரோட நீதியின் பரிசுத்தத்தோட வெளிப்பாடு. கடவுள் பாவத்தை ஒருபோதும் சகிச்சுக்க மாட்டார். ஏன்னா பாவம் வாழ்வுக்கு எதிரானது. அப்போ அவர் பாவத்தை வெறுக்கிறார். சரிதான். இங்க அவர் இஸ்ரேல் மக்களை தன்னோட உரிமை சொத்துன்னு சொல்றார். ஒரு தந்தை தன் பிள்ளையை தன் சொத்தா தன் பெருமையாக்குறதுற மாதிரி கடவுள் அவங்கள தன் அன்புக்குரியவங்களா பாவிச்சார். ஆனா அவங்களோட தொடர்ச்சியான கொடூரமான பாவச் செயல்கள் அந்த உறவையே கரைப்படுத்தினதால அந்த பாவத்தை அவர் அருவருத்தார். இது மக்களின் மீதான வெறுப்பில்ல, பாவத்தின் மீதான அருவருப்பு. ஓ, அப்படியானா கடவுளோட சினம்ங்கிறது ஒரு மருத்துவர் நோய வெறுக்கிற மாதிரி. அவர் நோயாளிய வெறுக்கிறது இல்ல, ஆனா நோய முழுமையா அகற்றணும்னு தீவிரமா செயல்படுவார். அருமையான விளக்கம். அதுபோல கடவுள் பாவத்தை வெறுத்து அதை தம் மக்கள் கிட்ட இருந்து அகற்ற விரும்புறார். இது பாவத்தோட தீவிரத்தையும் அது கடவுளோடான நம்ம உறவை எவ்வளவு மோசமா பாதிக்குதுன்னு நமக்கு உணர்த்துது. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த திருப்பாடல் இஸ்ரேல் மக்களோட சரித்திரம் மட்டும் இல்ல, அது நமக்கான ஒரு கண்ணாடியும் கூட. இன்னைக்கும் நாம வேற வடிவங்கள்ல சிலை வழிபாட்டுல ஈடுபடுறோம். பணம், அதிகாரம், புகழ், அந்தஸ்து, ஏன் சில நேரங்கள்ல நம்ம திறமைகள், தொழில்நுட்பம். ஆமா, இந்த நவீன தெய்வ சிலைகள் நம்மள சுத்தி கண்ணிகளா வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது உண்மையான கடவுளை நம்ம மறந்துடுறோம். நம்ம நேரத்தையும் சக்தியையும் சிந்தனையையும் எது முழுமையா ஆக்கிரமிச்சிருக்கோ அதுவே நம்மளோட கடவுளா மாறிடுது. ஒருவேளை நம்ம பிள்ளைங்களை நாம பேய்களுக்கு பழியிடுறதில்ல, ஆனா பணத்துக்காகவும் புகழுக்காகவும் நம்ம குடும்ப உறவுகளை, நம்ம நேர்மைய, நம்ம மனசாட்சிய நம்ம பழியிடும்போது நாமும் அதே பாவத்தை செய்றோம் இல்லையா? ஆம். இந்த வாசகம் நம்மள நாமே சோதிச்சு பார்க்க அழைக்குது. என் வாழ்க்கையோட மையம் எது? நான் எதை வணங்குகிறேன்? எது என்ன அடிமைப்படுத்துற கண்ணியா இருக்கு அப்படின்னு நாம ஒவ்வொருவரும் நம்மளையே கேட்கணும். ஆனா இந்த வாசகம் ஒரு விரக்தியோட நம்மள விட்டுடல. அது ஒரு பெரிய நம்பிக்கையோட நம்மள நிறைவு செய்யுது. அந்த பல்லவிய மறுபடியும் நினைவில் வச்சுக்கிங்க. ஆண்டவரே, என்னை நினையும். உண்மைதான். இவ்வளவு பாவங்கள், இவ்வளவு துரோகங்களுக்கு பிறகும் திருப்பாடல் ஆசிரியர் நம்பிக்கையை இழக்கல. நாம எத்தனை முறை தவறினாலும், இஸ்ரேல் மக்கள் போல எத்தனை முறை கடவுளை விட்டு விலகி போனாலும், உண்மையான மனம் திரும்புதலோட அவர்கிட்ட திரும்பும்போது அவர் இரக்கம் காட்ட தயாரா இருக்கிறார். அதுதான் நம்ம கிறிஸ்தவ விசுவாசத்தோட அடித்தளம். கடவுளோட நீதி எவ்வளவு பெரியதோ அதை விட பன்மடங்கு பெரியது அவரோட இரக்கம். இஸ்ரேல் மக்கள் தண்டிக்கப்பட்டாலும் கடவுள் அவங்கள முழுமையா கைவிடல, அவங்கள மீண்டும் ஒன்று சேர்த்தார். அதுபோல நாம பாவச்சேற்றுல விழுந்து கிடந்தாலும் மனந்திரும்பி அவரை நோக்கி குரல் எழுப்பும்போது அவர் நம்மள நினைவு கூர்ந்து தன் மீட்பின் கரத்தை நீட்டி நம்மையும் தூக்கி விடுவார். அவரோட இரக்கம்தான் நம்மளோட ஒரே நம்பிக்கை. கடவுள் நம்ம பாவக்கரைகளை நீக்கி நம்மள மீண்டும் தன் சாயலா மாற்றுவார்.
இந்த நாள் முழுவதும் சிந்திப்பதற்காக ஒரு கேள்வி. இன்றைய வாசகத்தில் கன்னிகள் பற்றி பார்த்தோம். நம்முடைய அன்றாட வாழ்வில் நல்லவை போல தோற்றமளிக்கும், ஆனால் நம்மை கடவுளிடமிருந்து மெதுவாக பிரிக்கும் கன்னிகள் எவையென்று சிந்தித்து பார்ப்போமா? அது நம்முடைய கைபேசியாக இருக்கலாம், தேவையற்ற நட்புகளாக இருக்கலாம், அல்லது நம்முடைய பெருமையாக கூட இருக்கலாம். அதை கண்டறிந்து அதிலிருந்து விடுபட ஆண்டவரின் உதவியை நாடுவோம். சாலமோனோட நிகழ்வுல கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, ஞானத்தால் நிரப்பப்பட்ட ஒருத்தரே கடவுளை விட்டு விலகி போறத பார்க்கறோம். இது ஒரு இருண்ட சித்திரம். ஆனா இதே நாளுக்கான நற்செய்தி வாசகம் இதுக்கு நேர் மாறான ஒரு பிரகாசமான சித்திரத்தை காட்டுது. ஆமா, அங்கே கடவுளை தேடி வர்றது ஒரு ராஜாவோ ஞானியோ இல்ல, ஒரு சாதாரண புறவினத்து பெண். ஆமா, இந்த முரண்பாடுதான் இன்றைய வாசகங்களோட அழகு. சரி, இந்த வாசகத்தை நாம இன்னும் ஆழமா பார்க்கலாம். இதுல முதல்ல என் கவனத்தை ஈர்க்கிறது இயேசு இருக்கிற இடம். அவர் தீர் பகுதிக்கு செல்கிறார். இது கலிலேயா பகுதியிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு இடம். வாசகத்துல தாம் அங்கிருப்பதை எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டுமென்று விரும்பியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் ஏன் அப்படி ஒரு அந்நியமான இடத்துக்கு போய் தன்னை மறைச்சுக்க விரும்புறார்? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. பாருங்க, இந்த நிகழ்வுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இயேசு பரிசேயர்களோடையும் மறைநூல் அறிஞர்களோடையும் ஒரு கடுமையான விவாதத்துல ஈடுபட்டிருந்தார். ஆமா, பாரம்பரிய விதிகளை பத்தியும் எது ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துங்கிறத பத்தியும் பேசினார் இல்லையா? சரியா சொன்னீங்க. அந்த ஒரு மன அழுத்தத்திலிருந்தும் மக்கள் கூட்டத்திலிருந்தும் கொஞ்சம் ஓய்வெடுக்கவும் தன் சீடர்களுக்கு தனியா போதிக்கவுமே அவர் விரும்பியிருக்கணும். ஆனா அவர் தேர்ந்தெடுத்த அந்த இடம்தான் இங்க நாம கவனிக்க வேண்டியது. தீருங்கிறது ஒரு யூதர் அல்லாத புற இனத்தார் வாழ்ற பகுதி. இன்றைய லெப்னான்ல இருக்கிற ஒரு கடலோ நகரம். ஆமா, யூதர்களை பொறுத்தவரை அது கடவுளை அறியாத மக்கள் வாழ்ற ஒரு தேசம். ஒரு யூத போதகர் வேணும்னே அந்த எல்லைக்கோட்டையை கடந்து புற இனத்தார் பகுதிக்கு போறதே ஒரு புரட்சிகரமான செயல். அப்போ இது வெறும் ஓய்வுக்கான பயணம் மட்டும் இல்ல, இதுல ஒரு ஆழமான இறையியல் செய்தியும் இருக்குன்னு சொல்றீங்களா? நிச்சயமா. இது கடவுளோட மீட்பு திட்டம் யூதர்களுக்கு மட்டும் சொந்தமானதில்ல. அது எல்லா தேசங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் உரியதுங்கிறத இயேசு தன் செயல்கள் மூலமா காட்டத் தொடங்குற ஒரு முன்னோட்ட நிகழ்வு இது. அவர் தற்செயலா அங்க போகல. கடவுளோட திட்டம் அவர் அங்க வழி நடத்திருக்கு. அவர் தன்னை மறைச்சிக்க விரும்பினாலும் அவரோட ஒளிய வல்லமைய மறைக்க முடியல. அதனாலதான் வாசகம் அழகா சொல்லுது, அதை மறைக்க இயலவில்லை அப்படின்னு. அவர் தன்னை மறைக்க முடியாததுக்கு காரணம் அவரை தேடி வந்த அந்த பெண்தான். வாசகம் அவங்கள பத்தி ரொம்ப தெளிவா விவரிக்குது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனீஷிய இனத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னு. இந்த விவரங்கள் ஏன் இவ்ளோ முக்கியமா பதிவு செய்யப்பட்டிருக்கு? ஏன்னா இந்த விவரங்கள் அவங்க எவ்வளவு பெரிய வெளியாள் அப்படிங்கறத நமக்கு காட்டுது. முதல்ல அவங்க ஒரு பெண். அந்த கலாச்சாரத்துல ஒரு பெண் அந்நிய ஆண, அதுவும் ஒரு போதகரை பொது இடத்துல அணுகிறதுங்கிறது மிக அரிதானது. ரெண்டாவதா அவங்க ஒரு கிரேக்க பெண். அதாவது அவங்க மதம், கலாச்சாரம், மொழி எல்லாமே யூதர்கள் கிட்ட இருந்து வேற. மூணாவதா அவங்க சிறிய பின்னீஷிய இனத்தைச் சேர்ந்தவங்க. வரலாற்று ரீதியா பார்த்தா இஸ்ரேல் மக்களுக்கும் பினீஷியர்களுக்கும் மத்திய ஒரு சிக்கலான உறவு இருந்துச்சு. ஆக மதம், இனம், பாலினம்னு எல்லா வகையிலையும் அவங்க ஒரு ஒதுக்கப்பட்ட நபராவே பார்க்கப்பட்டிருப்பாங்க. இத்தனை சமூக தடைகள் இருந்தும் தம் மகன் மேல உள்ள பாசம் அவங்கள இயேசு கிட்ட கொண்டு வருது. அவங்க இயேசுவ கண்டுதான் செஞ்ச காரியம் அவர் கால்ல விழுந்தது. இது அவங்க மனநிலைய பத்தி என்ன சொல்லுது? இது அவங்களோட அளவற்ற தாழ்ச்சியையும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஒரே நேரத்துல காட்டுது. அவங்க இயேசு கிட்ட நீர் யார், உம்மால என் மகளை குணப்படுத்த முடியுமான்லாம் கேள்வி கேட்கல. அவங்க ஏற்கனவே இயேசுவோட வல்லமைய பத்தி கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அவர் மேல முழுமையான நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் எந்த விதமான தயக்கமும் இல்லாம தன்னை முழுமையா தாழ்த்தி அவரோட கால்கள்ல சரணடைறாங்க. ஒரு தாயோட பரிதவிப்பும் ஒரு விசுவாசியோட முழுமையான அர்ப்பணிப்பும் அந்த ஒரே செயல்ல வெளிப்படுது. ஆமா, அவ்வளோ தாழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் அணுகும்போது இயேசுவோட பதில் நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. முதல் தடவை வாசிக்கும்போது இது இயேசுவா இப்படி பேசுறாருன்னு தோணுது. முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளின் உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்லன்னு சொல்றாரு. இது ரொம்ப கடினமான, நிராகரிக்கிற மாதிரி ஒரு பதிலா தெரியுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க சொல்றது சரிதான். இது இந்த வாசகத்திலேயே ரொம்ப சவாலான, ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி. இங்க பிள்ளைகள் அப்படிங்கிறது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களையும், நாய்க்குட்டிகள்ங்கிறது புற இனத்தாரையும் குறிக்கிற ஒரு உவமை.
இது அந்த காலத்துல யூதர்கள் மத்தியில புழக்கத்துல இருந்த ஒரு சொல்லாடல் தான். ஆனா இயேசு இதை பயன்படுத்தும் போது அதோட அர்த்தம் ஆழமாகுது. அவர் அந்த பெண்ணை அவமானப்படுத்தவோ நிராகரிக்கவோ இதை சொல்லல. மாறா, அவங்க விசுவாசத்தோட ஆழத்தை சோதிச்சு பார்க்கவும் அதை மத்தவங்களுக்கு வெளிப்படுத்தவுமே இந்த சவாலான வார்த்தைகளை பயன்படுத்துறார். இந்த சோதனையில ஒரு மொழியியல் நுணுக்கம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். மூல மொழியான கிரேக்கத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை முக்கியம் சொல்லுவாங்களா? ஆமா, அது மிக மிக முக்கியம். கிரேக்க மொழியில நாய்களை குறிக்க 2 வார்த்தைகள் இருக்கு. ஒன்னு கியான். கியான் கியான் இது தெருவுல திரியிற அசுத்தமான காட்டு நாய்களை குறிக்கிற ஒரு இழிவான சொல். யாரையாவது அவமானப்படுத்த இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஆனா இயேசு இங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தல. அவர் பயன்படுத்திய வார்த்தை கினாரியா. கினாரியா இதோட அர்த்தம் சின்ன நாய்க்குட்டிகள், வீட்ல வளர்க்கப்படுற செல்ல குட்டிகள். அந்த ஒரு வார்த்தை உரையாடலோட முழு தொனியவே மாத்திடுது. ஓ அப்படியா? அவர் அவள ஒரு தெரு நாயின்னு இழிவுபடுத்தல. மாறா, குடும்பத்தோட ஒரு அங்கமா இருக்கிற செல்ல நாய்க்குட்டியா ஓமிக்கிறார். இது ஒரு கடுமையான நிராகரிப்பு இல்ல, இது ஒரு விவாதத்துக்கான ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்கான அழைப்பு. இது ஒரு அற்புதமான விளக்கம். உன்னை நான் ஒதுக்குற மாதிரி பேசினாலும் நீ என் மேல நம்பிக்கை வப்பாயா அப்படின்னு கேக்குற மாதிரி இருந்துச்சு. இயேசுவோட இந்த பதில கேட்ட அந்த பெண் கோவப்படல, மனசு உடைஞ்சு திரும்பி போகல. அதுதான் இந்த நிகழ்வோட உச்சக்கட்டம். ஆமா, அவங்க இயேசுவோட ஊமையை எடுத்துக்கிட்டே அதையே தனக்கு சாதகமா மாத்துறாங்க. ஆமையா, ஆனாலும் மேசையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே அப்படின்னு பதில் சொல்றாங்க. இந்த பதில்ல இருக்கிற தாழ்ச்சியும் மதிநுட்பமும் என்னை எப்போதுமே வியக்க வைக்குது. மிகச்சரியான வார்த்தை மதிநுட்பம். இது வெறும் உணர்ச்சிகரமான பதில் இல்ல, இது ஒரு ஆழமான இறையியல் புரிதலோடு கூடிய பதில். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆம், நான் ஒப்புக்கொண்டிறேன். மீட்புங்கிற இந்த விருந்துல பிள்ளைகளான இஸ்ரேல் மக்களுக்குத்தான் முதல் உரிமை. நான் அந்த மேசையில உட்கார தகுதியற்றவள்தான். நான் முழு உணவையும் கேட்கல அப்படின்னு தன் தாழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க. அதே நேரத்துல ஆனா உங்க கடவுளோட அருள் எவ்வளவு பெரியது, அவரோட இரக்கம் எவ்வளவு அபரிமிதமானதுன்னா, அந்த மேசையிலிருந்து கீழே விழுகிற ஒரு சிறு துண்டு கூட, ஒரு சிறு கிருபையோட சிதறல் கூட என் மகளை குணப்படுத்த போதுமானதுன்னு நான் நம்புறேன்னு சொல்றாங்க. ஆஹா, ஆமா, உங்க சக்தியோட ஒரு துளி, உங்க இரக்கத்தோட ஒரு சிதறல் என் மகளை குணமாக்க போதும் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. அதாவது கடவுளோட அருளோட பெருங்கடல்ல இருந்து ஒரு சிறு துளி போதும்னு அவங்க கேக்குறாங்க. இது விசுவாசத்தோட ஒரு புதிய பரிமாணத்தை காட்டுது. ஆமாம், இது வெறும் கடவுளே எனக்கு உதவி செய்யுங்கிற ஜெபம் இல்ல. இது கடவுளே, நீர் யாருன்னு நான் அறிவேன், உம்மோட வல்லமைய நான் அறிவேன், உம்மோட தாராள குணத்தை நான் அறிவேன், அதனால உம்மோட இரக்கத்தோட ஒரு சிறு பகுதி கூட என் வாழ்க்கைய மாத்தும் நான் அறிக்கையிடுற ஒரு விசுவாச அறிக்கை. மிகச்சரியா சொன்னீங்க. அவங்களோட பதில் இயேசுவையே வியக்க வைக்குது. அதனாலதான் இயேசுவோட அடுத்த வார்த்தைகள் ரொம்ப சக்தி வாய்ந்தவையா இருக்கு. அவர், சரி, உன் விசுவாசத்துக்காக நான் உன் மகளை குணப்படுத்துறேன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றார்? நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உன் மகளை விட்டு நீங்கி விட்டதுன்னு சொல்றார். அவர் அந்த பெண்ணோட வார்த்தைகளை, அவங்க மதிநுட்பமான பதில, அவங்க அசைக்க முடியாத நம்பிக்கையை அங்கீகரிக்கிறார். அவங்க பதிலாலேயே அற்புதம் நடக்குது. இயேசு அந்த இடத்துல இருந்து அசையல, அந்த மகளை பார்க்கல, கைகளை நீட்டி ஜெபிக்கல. தூரத்துல இருந்தே அந்த பெண்ணோட விசுவாச வார்த்தையை கேட்டு சுகத்தை அலுப்புறார். இத மார்க் நற்செய்தியில ஒரு திருப்பு முனையா அமைது இல்லையா? அதுவரைக்கும் பெரும்பாலும் யூதர்களுக்குள்ளேயே இயேசுவோட பணி நடந்துகிட்டு இருந்த நிலையில ஒரு புறையின பெண்ணோட விசுவாசம் கடவுளோட மீட்பு திட்டத்தோட கதவுகளை எல்லாருக்கும் திறந்து விடுது. ஆமா, இது ஒரு மாபெரும் திருப்புமுனை. உண்மையான விசுவாசத்துக்கு இன, மத, பாலின எல்லைகள் இல்லைங்கிறத மார்க் ரொம்ப ஆணித்தரமா இங்க பதிவு செய்றார். கடவுளோட குடும்பத்துல யார் உறுப்பினருங்கிறத பிறப்பு தீர்மானிக்கல, அசைக்க முடியாத நம்பிக்கையே தீர்மானிக்குதுங்கிறத இந்த பெண் நிரூபிக்கிறாங்க. தன்னை தகுதியற்றவரா, ஒதுக்கப்பட்டவரா, வெளியாளா உணர்ற ஒவ்வொருவருக்கும் இந்த பெண் ஒரு நம்பிக்கையோட கலங்கர விளக்கமா இன்னைக்கும் நிக்கிறாங்க. அவங்க பேரு கூட நமக்கு தெரியாது, ஆனா அவங்க நம்பிக்கை 2000 வருஷமா திருச்சபைக்கு பாடம் கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த வாசகம் இன்னைக்கு நம்மோட இந்த நிகழ்ச்சிய பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களோட என்ன பேசுது? நம்மளோட ஜப ஜீவிதத்தை ஒரு முறை சிந்திச்சு பார்க்க இந்த நிகழ்வு நம்ம அழைக்குது. நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது, நோய்கள் நம்மை வாட்டும் போது, எதிர்காலம் இருண்டு போய் தெரியும் போது நாம எப்படி ஜெபிக்கிறோம்?
ஒருவேளை கடவுள் அமைதியா இருக்கிற மாதிரி தோணினா, அல்லது நம்ம ஜெபத்துக்கு நாம எதிர்பார்த்த பதில் உடனடியா கிடைக்கலனா நாம சோர்ந்து போயிடுறோமா? அல்லது இந்த பெண்ணை போல நிராகரிப்புகள் வந்தாலும் தடைகள் எதிரானோ, ஆண்டவரே நான் தகுதியற்றவன் தான், நான் தகுதியற்றவள் தான், ஆனாலும் உமது அருளோட ஒரு சிறு துண்டு போதும் அப்படின்னு விடாப்பிடியா அவர் பாதத்தை பற்றி கொள்கிறோமா? இந்த ஆழமான நிகழ்வு உங்களுக்கு கத்துத்தர மிக முக்கியமான பாடம் இதுதான். கடவுளோட அருளுக்கு முன்னாடி எந்த தடைகளும் இல்ல. நம்மளோட கடந்த கால பாவங்கள், நம்ம சமூக பின்னணி, நம்ம தகுதியின்மைன்னு நம்ம நினைக்கிற எதுவும் அவரோட இரக்கத்தை தடுக்க முடியாது. நமக்கு தேவைப்படுறதெல்லாம் அந்த பெண்ணுகிட்ட இருந்த மாதிரி 2 காரியங்கள் தான். 1, நம்ம நிலையை உணர்ந்த முழுமையான தாழ்ச்சி. 2, கடவுளோட வல்லமைய முழுமையா நம்புற அசைக்க முடியாத விடாமுயற்சியான நம்பிக்கை. இந்த 2ஓடும் நம்ம அவர் அணுகும்போது நிச்சயம் பதில பெற்றுக்கொள்வோம். இதுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப அழகா பொருந்தும். சொல்லுங்க. அவர் சொல்றாரு, சிறந்த விசுவாசம் என்பது காயங்களால குறிக்கப்பட்ட நம் சொந்த கதைய ஆண்டவரோட பாதத்துல கொண்டு வந்து அத குணமாக்க சொல்லி கேட்பதுதான். இது எவ்வளவு உண்மை. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை உண்டு. அது எப்போதுமே ஒரு சுத்தமான கதையா இருக்காது. அதுல வலிகள், தவறுகள், பாவங்கள், காயங்கள் இருக்கலாம். கண்டிப்பா. அந்த சிரோபெனிசிய பெண் தன் குறைகளோட, தன் புறவீனத்த அடையாளத்தோட, தன் மகளோட கஷ்டத்தோட இயேசு கிட்ட வந்தாங்க. அவங்க தன்னோட பிரச்சனைய அப்படியே இயேசு முன்னாடி வச்சாங்க. ஆமா, திருத்தந்தை சொல்ற மாதிரி நாமும் நம்ம கதைய, நம்ம காயங்களை இயேசுவோட இதயத்துக்கு முன்னாடி கொண்டு போவோம். நான் தகுதியானவன் இல்ல அப்படின்னு ஒதுங்கி நிக்காம, ஆண்டவரே உமக்கு விருப்பமானால் என்னை குணமாக்க முடியும்னு கேட்போம். அவர் நம்மை அப்படியே ஏற்றுக்கொள்பவர். ஆமா, நம்ம குறைகளை பார்த்து நம்மள ஒதுக்குறவர் இல்ல. நாம எப்படி இருக்கோமோ அப்படியே நம்மள அன்பு செய்யற இதயம் அவருடையது. அப்போ இன்றைய வாசகங்கள்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய பாடங்களை கொஞ்சம் தொகுத்து பார்க்கலாம். 2 இதயங்களை இன்னைக்கு நாம சந்திச்சோம். 1, சாலமோனோட இதயம். அது பிரிக்கப்பட்டிருந்தது. ஆமா, கடவுளுக்கும் இடம் இருந்துச்சு. ஆனா அஸ்தோரேத், மில்கோம், கேமோஸ்னு பல தெய்வங்களுக்கும் அதுல இடம் இருந்துச்சு. விளைவு பிரிவினை மற்றும் இழப்பு. மற்றொன்று அந்த சீரோபென்னிசிய பெண்ணோட இதயம். அது பிரிக்கப்படவே இல்ல. ஒரே ஒரு தேவையை நோக்கி, ஒரே ஒரு நபரை, அதாவது இயேசுவை நோக்கி முழுமையா திருப்பப்பட்டிருந்தது. அவங்க இதயத்துல வேற தெய்வங்களுக்கு இடமே இல்ல. இல்ல, தம் மகனோட குணோடட்டும் தான் நோக்கம். இயேசு ஒருத்தரால மட்டுமே உதவ முடியுங்கிற முழு நம்பிக்கையோட வந்தாங்க. அதோட விளைவு முழுமையான விடுதலையும் மகிழ்ச்சியும். இன்றைய வாசகங்கள் நமக்கு விடுக்கிற அழைப்பு இதுதான். நம்ம இதயத்தை பிரிக்கிற வேறு தெய்வங்கள் எவை? அது செல்வமா இருக்கலாம், புகழா இருக்கலாம், தவறான உறவுகளா இருக்கலாம். இல்ல, சமூக வலைதளங்கள்ல கிடைக்கிற போலியான அங்கீகாரமா கூட இருக்கலாம். ஆமா, சாலமோனை போல நம்ம இதயத்தை பல திசைகள்ல பிரிக்காம, அந்த பெண்ணை போல நம்ம எல்லா தேவைகளோடும் குறைகளோடும் முழுமையா இயேசுகிட்ட வருவோம். மிக முக்கியமா அந்த பெண்ணோட தாழ்ச்சியோட வருவோம். நான் இவ்ளோ ஜெபிச்சேன், எனக்கு இது வேணும்னு உரிமை கொண்டாடுறத விட, ஆண்டவரே உங்கள் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டு போதும் என்ற தாழ்ச்சியோடும் அசைக்க முடியாத நம்பிக்கையோட அவரை கேட்போம். அவர் நிச்சயமா நம்ம ஜெபங்களுக்கு பதிலளிப்பார். நம்மள ஒருபோதும் வெறுங்கையோட அனுப்ப மாட்டார். இன்றைய சிந்தனை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. இன்று உங்க இதயம் சாலமோனின் இதயத்தைப் போல பிரிந்திருக்கிறதா, அல்லது அந்த சிரோபெனீஷிய பெண்ணின் இதயத்தைப் போல ஒருமுகப்பட்டிருக்கிறதா? இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரே, மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். காப்போர் பேறு பெற்றோர் எப்போதும் நேரியதே செய்வோர்.
கிருபேற்றோர். ஆண்டவரே, நீரும் மக்கள் மீது இரக்கம் காட்டும் போது என்னை நினைவு கூரும். அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கும் துணை செய்யும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். வேற்றினத்தாரோடு கலந்துரவாடி அவர்களின் வழக்கங்களை கற்றுக்கொண்டனர். அவர்களின் தெய்வச் சிலைகளை தொழுகனர். அவையே அவர்களுக்கு கன்னிகளாயின. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். அவர்கள் தங்கள் புதல்வியரை பேய்களுக்கு பலியிட்டனர். எனவே ஆண்டவரின் சினம் அவர்தம் மக்களுக்கு எதிராக பற்றி எறிந்தது. தமது உரிமை சொத்தை அவர் அருவருத்தார்.